வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போகுது. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது. ஏன் புடைக்குது, எதுக்காக புடைக்குது அப்படி கேட்டிங்கன்னா, எப்பயுமே சாதாரணமாக இருக்கிறவங்க கூட பிடிக்காது. அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு புகழின் உச்சியில் இருப்பாங்க, ஒன்றுமே வெளியே தெரியாது. இவங்களும் அது அப்படின்வாங்க. ஆமாங்க, அவங்க தாங்க. ஓ அட கடவுள், என்னங்க பார்த்தா தெரியவில்லை அப்படின்வாங்க. இதுதான் தன்னடக்கம். அதனால தான் அவங்க பெரிய ஆளாக வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சோண்டு தெரிய ஆரம்பித்த உடனே அவங்க பண்ணுற அந்த லொல்லுருக்கு பாருங்கள், ஓவர் அட்டூழியமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஜாக்கை மட்டப்படுத்தி தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு இவர் மாதிரி வந்துட்டு காமிச்சிக்கிறாரு இங்கே தர்ஷிகாகிட்ட நம்ம விஷால். இந்த தர்ஷிகாவும் விஷாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஷால் வந்து சொல்கிறார், பில்டப் பண்ணுறாரு. இவரை பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அதை நான் வேணான்னு சொல்ல, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அடுத்தவங்கள மட்டப்படுத்தி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பெண்களை வந்துட்டு குறை சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்கிறார், இப்போ வந்து ஜாக் எடுத்துக்கிட்டால் ஜாக்கோட லைஃப்பில் ஒரு பெரிய கேப்பு. அவள் ஜேர்னியில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவள் சொல்லுவாள், கடைசியாக நான் பண்ணது கலக்க போகுது யார், அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை அப்படின்னு. அவள் ரீசெண்டாக எந்த ஷோவும் ஹோஸ்ட்டும் பண்ணவே இல்லை. பட் நான் அப்படி கிடையாது. நான் ட்ரெண்டில் இருந்த ஃபெல்லோவான். எப்படி நான் ட்ரெண்டில் இருந்த ஃபெல்லோ, நான் இப்போ தான் முடிச்சு ஒரு 4 மாதம் தான் ஆகுது. அடுத்து எனக்காக வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேறு மாதிரி வெயிட்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் ஒர்க் பண்ணமே தவிர, அதுக்கு பின்னாடி தான் ஓடணுமே தவிர, இங்கே போய் இவங்கக்கிட்டலாம் போய் என்னோட இதை போய் காமிச்சிக்கிட்டு அப்படின்றாரு. இன்னையா நடக்குது? விஷுவல் அந்தளவுக்கு பிரபலமானவரா? எனக்கு தெரியாதுப்பா. இல்லை எனக்கு தெரியாது. சீரியல் பார்க்குறவங்களுக்கு வேணால் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு கதாபாத்திரம் சொல்கிறாங்க, கதிரோ ஏதோ ஒரு கதாபாத்திரம் எழில் அந்த கதாபாத்திரம் சொல்கிறாங்க. அது கூட எனக்கு பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் தெரியும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் கூட்டு அதாவது சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் இவர் தெரிஞ்சதுனால உலகம் ஃபுல்லாக இவர் வேர்ல்டு ஃபேமிலிஸ் நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. அப்பேற்பட்ட உலக நாயகனுக்கு ஒரு 2-3 நாடு தவிர்த்து போனோன்னா அவருவே தெரியாது உலக நாயகன் அப்படின்றப்போ. அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதில்லை. சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இவர் என்னத்தை சாதிச்சிட்டாருன்னு இங்கே வந்துட்டு தர்ஷிகாகிட்ட சொல்லுங்கள், வேணான்னு சொல்ல, உங்களது நீங்கள் என்னமோ கதை விடுங்க, லாரியாக வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்தவங்கள ஜாக்லினை மட்டப்படுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இதை தர்ஷிகாவும் கேட்டுட்ருக்காங்க ஒரு பொண்ணா. ஏன் தர்ஷிகா அந்த ஜாக்லினை சொல்லி ஏன் சொல்லணும், நீ உன்னோட இது சொல்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க விஷயங்கள், டூ மச்சாக போயிட்டுருக்கு. பட் ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் வந்துட்டு கேட்கவே மாட்டான்றது தெரியவே இல்லை. என்னதான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாக்லின் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட். அவங்களால நிறைய கண்டென்ட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கு. அப்படின்போது இந்த மாதிரி மட்டப்படுத்துறத நான் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக சரியில்லை அப்படின்னு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூடான அப்டேட் சுவையாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். பாய் நண்பர்களே.